மற்ற 9 பேர் எங்கே? எல்லை பல கடந்தாங்கே இயேசு வந்தார். எதிரினிலே 10 பேர் தொழுநோய் என்னும் தொல்லையிலே வீழ்ந்தவர்கள் தூர நின்றே, சுடரொளியே எமை காப்பீர் எனப் பணிந்தார். வல்லவராம் இயேசு பிரான் அவரை நோக்கி, மறை சொல்லும் விதிப்படியே குருக்கள் பார்க்க செல்லுக நீர் தேர்ந்துவிடும் என்றார். அன்னார் தெய்வத்தை கண்டது போல் திரும்பிச் சென்றார். 2 பேர்களிலே ஒருவன் மட்டும் அந்நிய சமாரியனாம், மற்றோர் யூதர். கைவியர்க்க கால் வியர்க்க செல்லும் காலை கடுவழியின் நடுவழியில் தொழுநோய் தீர, மெய் முழுதும் அழகான இளமை தோன்ற, மேலிருந்த தழும்புகளும் மறைந்து போக, ஐயனது மகிமையினை உணர்ந்து கொண்ட அனைவரில் சமாரியனே திரும்பி வந்தான். தேவனது திருக்குமாரா, உமக்கு நன்றி, சேர்ந்த துயர் தீர்த்தவரே என்று வீழ்ந்தான். தேவ மகன், ஒருவன்தான் நீ வந்தாயா? திரும்பாத 9 பேர் எங்கே போனார்? தேவனுக்கு நன்றி சொல்ல உள்ளமில்லார், சீர்கெட்ட என் இனத்தார் கவலை இல்லை. சீர்வளர்த்த நீ ஒன்றன் விசுவாசத்தால் சிறப்பாக குணமடைந்தாய், செல்வாய் என்றார். இறை அரசு வரும் நாள். இறைவன் அரசு, இறைவன் அரசு என்றே நீரும் எம்புகின்றீரே, எங்கே அந்த இறை அரசென்று பரிசேயர்கள் பார்த்து கேட்டனர். விண்ணரசென்பது வேறே அல்ல, உம்முடனேயே உள்ளதுதானே என்றார் இயேசு. பின் சீடரை நோக்கி, இறைவன் அரசு இங்கே என்றும் அங்கே என்றும் 1000 உரைப்பர். உரைகளை கேட்டே ஓடிட வேண்டாம். மின்னல் போலவும் மேகம் போலவும் எண்ணம் போலவும் என்றோ ஒரு நாள் பரமன் அரசு பளிச்செனத் தோன்றும். அப்பெருநாளில் அழிவும் நிகழும், நற்பலன் சிலவும் நாட்டில் நடக்கும். பட்டணம் அனைத்தையும் பரமன் அழிக்கையில் பெட்டகம் புகுந்த பெரியோன் போலவும், நெற்றியிலா நகரை நெருப்பில் அழிக்கையில் ஊரை விட்டேகிய உத்தமன் போலவும் நல்லவர்க்கெல்லாம் நல்லன நடக்கும். விண்ணரசு என்பது வெளிப்படும் நாளில் நீதிமான் மனைவியின் நிலையினை எண்ணி கூரை மேல் இருப்போர் கூரையில் இருக்க, வயலிலே நிற்போர் வயலிலே நிற்க என்றார் இயேசு. இடையிலோர் சீடர், எங்கே நடக்கும் என்றார். அவரிடம், கட்டை எங்கோ கழுகுகள் அங்கே, குட்டை எங்கோ கொக்குகள் அங்கே என்றார் இயேசு. ஏற்றனர் சீடரே. தொந்தரவு செய்யும் கைம்பெண். நடுவன் ஒருவன் நாட்டில் இருந்தான். படும்பாடு அனைத்தும் பட்டு தேர்ந்த கைம்பெண் ஒருத்தி கவலைகள் கோரி தனக்கோர் நீதி தரும்படி கேட்டாள். அவனோ நடுவன், ஆயினும் அந்த துன்மதி படைத்தோன் துணை வரவில்லை. கைம்பெண் பலமுறை கண்ணீர் சிந்தி கேட்ட பின் அந்த கீழ்குணம் மிக்கோன், ஆண்டவர்க்கும் நான் அஞ்சியதில்லை, மனிதரை நானும் மதித்தது இல்லை, அனைத்தும் நான் என அறிவேன், ஆயினும் கைம்பெண் படுத்தும் கஷ்டத்திற்காக உதவுகிறேன் என உரத்துச் சொன்னான். இதனை கூறிய இயேசு பெருமான், பாருங்கள் இந்த பாவியின் செயலை. அபலை மக்கள் அழைக்கும் நாளில் ஆண்டவர் அவரை அறியாதிருப்பரோ? மண்டும் குரலை மதியாதிருப்பரோ? காது கொடுத்து கடவுள் கேட்டு நீதி வழங்க நிதமும் வருவார் என்றார் இயேசு. ஏற்றனர் ஆங்கே. இருவர் ஜெபம் செய்தனர். ஆண்டவன் முன்னே அமரும் போது ஆணவமின்றி அமர்வதே மகிமை. பக்தி செய்தார் பரிசேயர் ஒருவர். ஆலயம் தன்னில் ஆணவத்துடனே, ஆண்டவா உனக்கு ஆயம் கொடுத்தேன், வேண்டினால் எனது வீட்டையும் கொடுப்பேன், 4 காணி நஞ்சையும் கொடுப்பேன், போதும் அளவு புஞ்சையும் கொடுப்பேன்,
வேதம் என்று விளம்புவதெல்லாம் சாதனை செய்யும் சக்தி படைத்தவன், நோயில்லாவிடில் நோன்பும் இருப்பவன். அங்கே நிற்கும் ஆயக்காரனோ தேவனுக்கு எதுவும் செய்ததே இல்லை. கள்வர், வீணர், கயவர்கள் போல உள்ளம் கெட்டு நான் உலாவியதில்லை. இவர்களைப் போல் நான் ஏங்கியதில்லை. அதனால் இறைவா 1000 நன்றி என்றெல்லாம் அவன் எடுத்தே உரைத்து தன்னை பற்றியே தான் புகழ் பாடினான். அருகில் நின்ற ஆயக்காரனோ வானை பார்க்கவும் மனம் துணியாமல், பரமபிதாவே, பாவியன் மீது இரக்கம் வையும் என்றே அழுதான். இரண்டும் சொன்ன இயேசு பெருமான், இரண்டாம் அவனே இறைவன் தனக்கு ஏற்புடைத்தான் என இன்னுரை பகர்ந்தார். தன்னை தாழ்த்துவன் உயர்த்தப்படுவான் என்னும் அவரது இணையிலா மொழியை என்றும் அறிந்தவர் ஏற்றனர் மாதோ. கூடாரத் திருவிழா. யூதேயா நாட்டிலே கூடாரத் திருவிழா யூதர்களின் பொதுவிழாவாம். ஓராண்டுக்கொரு முறை வருகின்ற அதனிலே ஊரெல்லாம் கூடி வருமாம். ஆதார இயேசுவை அவர் சகோதரரான அன்பர் அந்நாளில் கேட்டார், அருமை மிகு திருவிழா நீர் போகவில்லையா? அவசியம்தான் இல்லையா? பாதாதி கேசமும் பரமனே நினைக்கின்ற பரமாத்ம மைந்தன் சொன்னார், பக்குவம் மிக்க என் நேரம் வரவில்லை, என் பங்குக்கு முடிவும் இல்லையே. வேதாந்த நாயகன் கூறினானே அன்றி சென்றனன் மறைந்த விதமே. மேதக்க மாந்தர் பலர் கூடிய இடத்திலே மேவினான் சொற்பொழிவிலே. நற்போதனை தன்னை கேட்ட பின் பொதுமக்கள் நல்லறிவு என வியந்தார். நாயகன் வியப்போரை நன்றாக பார்த்த பின் நாவிலுரை நவிலுகின்றார். தற்போது சொன்னவை நான் சொன்னவை அல்ல, தந்தையின் சொற்கள் தாமே. தானாக பேசியே நானாகச் சொல்வதில் தந்தையின் மகிமையில்லையே. பொற்பாத தந்தையின் பொருளுரை கூறினேன், புகழையும் அவர்க்கு வைத்தேன். புகழாசை பொருளாசை எதுவும் எனக்கில்லையால் பொய் நீதி தேவையில்லை. கற்போர்க்கு கல்விதான் தருகிறேனே அன்றி கடுகளவும் குற்றமில்லையே. கடுங்கோபம் கொள்வதேன், கொலை செய்ய நினைப்பதேன், கருணை மொழி சொல்லும் எனையே. ஓய்வு நாள் தன்னிலே உதவி செய்தேன் என்று உரை செய்து வாதமிடுவீர். உங்களில் பலர் அந்த நாளிலே தவறாமல் ஒரு சடங்கு ஏன் செய்கிறீர்? மோயிசன் சட்டத்தில் இது இல்லை என்றாலோ முறையாக அது இல்லையே. முற்றாத நோய் கண்ட பரிதாப மனிதனை முறையாக்க இது எல்லையே. பாய்வதேன், சினப்பதேன், கடுகியனை வெறுப்பதேன், கண்மூடி உண்மை சொல்லுங்கள். கடுகளவு சட்டத்தை மீறினேனா? அந்த கடவுளை மதித்ததில்லையா? வாயார கேட்கிறார் கிறிஸ்துநாதர், அங்கு வாய்மூடி நின்ற நிலையே. வாதமிதை குற்றமென பேச ஒரு ஆளுமில்லை, வஞ்சகரும் பேசவில்லையே. அத்தனை மொழியும் கேட்டு அர்த்தம் உணர்ந்த யூதர், இத்தனை உண்மை பேசும் இவரையா கொலை செய்வார்கள்? சத்தியம் இவர்தான் அந்த தனிப்பெரும் கிறிஸ்து என்று சித்தத்தில் நினைத்த போதும் சிறிதவர் ஐயங்கொண்டார். இங்கொரு கிறிஸ்து வந்து எமை காப்பார் என்ற போதும் எங்கிருந்து அவரை இங்கே இறக்குவார் தந்தை என்ற சங்கதி நாங்கள் கேட்கவில்லையே. தலைவர் இயேசு எங்கிருந்திங்கே வந்தார் என்பதை அறிவோமே நாம். அன்னவர் கொண்ட ஐயம் அடிப்படை அறிந்த இயேசு, மன்னர் என் தந்தை என்னை மண்ணுக்கே அனுப்பி வைத்தார், சொன்னதும் அவரே என்று சொல்வதும் அவரே, என்னை தன்னொரு மைந்தனாக தந்தவர் அவரே என்றார். சீரிய மக்கள் கூட்டம் சினந்தவர் தம்மை பிடிக்க ஏறிய போதும் அன்னார் இன்முகம் தந்தேன் என்றார். நேரிய காலம் இன்னும் நெருங்கிடவில்லை என்று கூறிய கூட்டம் அந்த குழப்பத்தை முடித்ததங்கே. கூடாரத் திருநாளின் இறுதி நாளில் குன்றாத நம்பிக்கை ஒளி விளக்கு, வாடாத விசுவாசம் என்றன் மீது வைத்தோர்கள் என் முன்னே வருக என்றார். கூடாத கொடுந்தாகம் தீர்ப்பதற்கு குறையாத நீர் ஒன்று தருவேன் என்றார்.
ஆடாத நீர் உள்ளே பெருக்கெடுக்கும், அதன் பேரே ஆவி என விளக்கம் சொன்னார். ஆலயத்தின் ஒளிக்கற்றை மின்னும் போது அங்கோர்பால் அமர்ந்திருந்த தேவர் மைந்தன், ஞாலமிதில் நான் ஒளியாய் நிற்கிறேன், என் நலமான உண்மை ஒளி தொடர்ந்து வந்தோன் காலமெல்லாம் இருளினிலே நடக்க மாட்டான், கடிதினிலே உயிரொளியை பெற்று வாழ்வான். கோலமிதன் உள்ளொளியே இறைவன் தீபம், குறைவென்றி காணுங்கள் என்று உரைத்தார். என்னை நீர் அறிந்ததில்லை என்றன் தந்தை இறைவனையும் அறிந்ததில்லை, அறிந்திருந்தால் என்னோடு என் தந்தை தனையும் காண்பீர். என் செய்கை எப்போதும் எனதே அல்ல, என் தந்தை சொன்னதையே எடுத்துரைப்பேன். என்னுடனே அவர் உண்டு தனிமை நோக்கில், என்னை அவர் விட்டதில்லை எந்த நாளும், இறைவனுக்கு உகந்ததை நான் செய்வேன் என்றார். என் வார்த்தை நீர் அறிந்தால் உண்மை காண்பீர், இணையில்லா உண்மை அடிமை நீக்கும் என்றாரை யூதர் சிலர் திருப்பி கேட்டார். எம் தந்தை ஆபிரகாம் குடிமக்கள் யாம், எந்நாளும் பிறர்க்கடிமை செய்ததில்லை, எப்படி நீர் அடிமை என எம்புகின்றீர்? சொன்னார்கான் இயேசுபிரான், பாவம் செய்வோன் துன்பமிகும் பாவத்தின் அடிமை என்றே. தந்தையென ஆபிரகாம் தன்னை சொன்னீர், தந்தையெனில் என்னை கொல்ல அவரா சொன்னார்? விந்தை மிகும் அலகைதான் உங்கள் தந்தை, விருப்பத்தில் அலகை வழி செல்வீர் நீங்கள். சிந்தையிலும் செயலினிலும் பல நாள் தொட்டு சிறந்ததொரு கொலைகாரன் அலகை ஆவான். அந்த வழி செல்கின்றீர் உண்மை என்னை, அதனாலே நீர் ஏற்பதில்லை என்றார். தந்தை என்றன் உயர் நாளை காண்பதற்கு தளராத ஆசையினை வைத்தார் என்றார். சந்தையென வந்தோரில் சில பேர் கேட்டார், தன் வயது 50 அல்ல ஆபிரகாமை எந்த வழி கண்டீர் நீர் என்று. இயேசு, இருக்கின்றேன் அவருக்கு முன்னே என்றார். அந்த மொழி கேட்டார்கள் யூதர் எல்லாம். ஆளுக்கோர் கல்லெடுத்தார், அவர் நடந்தார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண். ஆலயத்தில் அமர்ந்துள்ள நாயகன் காலம் வெல்லும் கருத்தினை கோரினன். ஞாலம் முற்றும் நலம் பெறும் வார்த்தையில் வேலெடுத்து வீசுதல் போலவே, பொன்னிலங்கு பூவையொருத்தியை தன்னிரண்டு கைகள் பிணைத்துமே முன்னிரண்டு மறைஞர் நடத்தினர், மன்னன் முன்பு நிறுத்தி மகிழ்ந்தரே. பூக்கள் நெய்த பொன்னவீர் மேனியாள், நோக்கும் கண்ணில் நோய் தரும் பாவையாள், மாக்கள் சூழ மான்வரும் பாவனை தேக்க வந்து தேம்பி நின்றாளரோ. ஐய, இந்த மகள் அறங்கெட்டவள், கையும் மெய்யுமாக கிடைத்தனள், செய்வதென்ன செப்புக என்றனர். தெய்வ மைந்தன் சிந்தை கலைந்ததே. மாசுமிக்க மங்கையர் யாரையும் மோயிசன் சொன்ன முறைப்படி வீதியில் வீசு கல்லில் விரைந்து கொன்றால் நலம், பேசு வீரி பெண்ணின் முடிவது. வெள்ளமென்ற கருணை முழங்குவான், கள்ளிருந்த கூந்தலின் மங்கையை உள்ளிருந்த கருணையில் நோக்கினன், முள்ளிருந்த மலரென நின்றளே. கைவிரல்கள் மண்ணிடை கீறின, கால்கள் மெல்ல தாளமிசைத்தன, பொய் நிறைந்த மனத்தினர் சொல்வதில் ஐயன் உள்ளம் அலைந்து நிகழ்ந்ததே. கொல்க என்று சொல்வதும் பாவமே, இல்லை என்று சொல்வதும் குற்றமே. தொல்லை செய்ய நினைந்த மறைஞரோ கல்லை ஏந்தும் கையொடும் நின்றரே. யாவர் கைகள் பாவமில்லாதவோ, யாவர் உள்ளம் பாரமில்லாததோ, நீவீர் அந்த முதற் பெருங்கல்லையே பாவை மீதிற் படிய எறிவீரே. இயேசு சொல்லி அமைதியில் ஆழ்ந்தனர், ஓசையின்றி தரையில் எழுதினர். கூசுகின்ற மனத்தினர் யாவரும் வீசு கல்லை விட்டோடினர் தாமரோ. குற்றமுள்ள நெஞ்சிலும் நீதியோ, மற்றவர்க்கு பேதையர் சொல்வதோ. கற்ற தேவன் கருதி இருக்கையில் உற்ற பாவை அவரடி வீழ்ந்தளே. தேவ மைந்தன் தலையை நிமிர்த்தினர், பாவ மங்கையை பார்த்து விளம்பினர். யாவர் உன்னை அடித்தனர் கல்லினால், தேவன் கேட்க அவள் பதில் கூறினள். யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையோ, சேரும் பாவம் இல்லாதவர் இல்லையோ. நேரில் நானும் தீர்ப்பிடவில்லை காண், ஊரில் நீயும் ஒழுங்குற வாழ்வையே. குருடனாயிருந்தேன்,
பார்க்கிறேன். செய்த சோதனை வெற்றி பெறாமலே கையிழந்த வெறும் மறை நூலினார் ஐயன் மீது அடுக்கடுக்காகவே பொய்கள் கூட துணிந்து சொன்னாரோ. அந்த வேளை ஐயனும் சீடரும் வந்த போது வழியிலோர் கண்ணிலான் நொந்து நின்ற காட்சியை நோக்கினார். தந்தை போல அவனிடம் ஓடினார். தேவமைந்த, பிறப்பிலே கண்ணிலான் பாவம் செய்தது ஏழையோ தந்தையோ? ஆவலோடு கேட்டனர் சீடர்கள். கோவில் போல நின்றவர் கூறினார், தந்தை அன்று தாயரும் அன்று காண், இந்த ஏழை பாவமும் இல்லை காண். அந்த வேதன் சக்தியை காட்டவே இந்த ஏழை அந்தகன் ஆயினன் என்று கூறி மண்ணில் உமிழ்ந்தனர். மன்றில் கொஞ்சம் சேறு குவிந்தது. நன்று சேற்றை கண்களில் பூசியே சென்று அந்த குளத்தினில் கழுவுக செப்பி இயேசு சீலவாம் குளத்தினை ஒப்புமாறு காட்டி அனுப்பினார். தப்பிலாது கண்கள் திறந்தன. கற்பனை போல் உலகு தெரிந்ததே. ஓய்வு நாளில் விழிகள் திறந்தவோ மாயமாக வந்ததும் எவ்விதம்? ஓய்விலா பரிசேயர்கள் கூடியே மாய கண்ணினன் தந்தையை கேட்டனர். கண்கள் பெற்ற குருடனின் தந்தையோ தங்கள் மீது தவறு வரும் என எங்கள் யாருக்கும் இது தெரியாது காண், அங்கு சென்று கேள் என கூறினன். ஊன கண்ணை தந்தவர் ஞானியே, நானும் கூறி ஓய்ந்து விட்டேன் ஐயா. ஈனமான கேள்விகள் மேலுமேன் ஞான கண்ணை உமக்கும் அளித்தரோ? கூறுகின்ற குருடனை பார்த்தவர், யாரிடத்தில் இது கதை கோரினாய்? சேருகின்ற பாவ பிறப்பு நீ, ஊரை விட்டே உன்னை துரத்துவோம் என்ன கூறி தெருவினில் தள்ளினார். அன்னவன் தன் அருகினில் இயேசுவே இன்னும் என்ன வேண்டும் என்கின்ற போல் தன்னை வைத்து தாங்கி நின்றாரோ. மனுமகன் விசுவாசம் உண்டா என கனவில் நின்றவன் கருத்தினை கேட்டனர். இனிய சொல்லினில் ஆம் என கோரினான். என்னை அறி என தலைவர் காட்டினார். ஆண்டவா உன் அடைக்கலம் என்றவன் வேண்டி ஆங்கு வீழ்ந்தனன் காலிலே. காண்டகும் தகையோன் அவன் நெஞ்சினில் வேண்டு மட்டும் கருணையை வீசினார். நல்ல ஆயன் நானே. ஆயனாக நான் இருக்கின்றதால் மேயும் ஆடு யாவும் என் பின்வரும். தூய ஆயன் குரலொலி என்றுமே மேய நாயகன் விண்ணொலி அல்லவோ. ஆடு அந்த ஆயனை அறிவதும் தேடும் ஆயன் ஆட்டினை அறிவதும் நாடுமுற்றும் நடப்பவை அல்லவோ. ஆடு கூலியாள் தன்னை அறியுமோ? கள்வர் அந்த மந்தையில் சாடினால் துள்ளி ஆடு துயர்குரல் காட்டுமே. பிள்ளை போல ஆயனின் தோள்களில் கள்ளமின்றி களிதுயில் கொள்ளுமே. கூலி வாங்கி மேய்ப்பவர் யாவரும் ஓலமிட்டு ஓனாயினம் கூடினால் காலை வாரி சிரத்தொட ஓடுவார். மேலும் ஆயனின் மனம் அவர்க்கில்லையே. நல்ல ஆயன் உயிரையும் கொடுக்கிறான், சொல்லொணா பிற இனத்தையும் சேர்க்கிறான். வல்லதான மந்தையை காண்கிறான், இல்லை வேறு ஆயன் என்று ஆகிறான். மந்தை ஒன்று ஆயனும் ஒன்று காண், விந்தை அல்ல வியப்பிதே அன்று காண். எந்த ஆடும் என்னிடம் சேருமே, அந்த மேய்ப்பன் என் வடிவாகுமே. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். மனமுறிவு பற்றியொரு பரிசேயர் கேட்டார். மௌனத்தில் சிந்தித்து மன்னர் அவர் சொன்னார், இணைகின்ற முன்பாக பிறக்கின்ற போதே இருவரையும் ஆண் பெண்ணாய் படைத்தானே இறைவன். உற்றாரை விட்டுவிட்டு மனைவி அவளோடு ஓருடலாய் வாழ்வானே என்ற நினைவோடு பற்றாக முடிப்பதுதான் திருமணம் அன்போடு. பாதியிலே மனிதன் அதை பிரிப்பதொரு கேடு. உரைத்தாரே இயேசுபிரான். உடன் கேட்டார் சீடர். உத்தமரே சரி, தமக்கு உதவாத துணையை முறிப்பதற்கு சீட்டொன்று கொடுத்து விடுமாறு மோயிசன் சட்டத்தில் உள்ளதுவே என்றார். சிரிக்காமல் சிரித்தபடி இயேசுபிரான் சொன்னார், சீர்கெட்ட முரடர்களை திருத்த முடியாமல்
முறிப்பதற்கு சீட்டொன்று மோயிசன் கொடுத்தார். முன்னாளில் அப்படியோர் பழக்கம் அங்கில்லை. பொல்லாத நடத்தைக்கு விலக்கி வைக்காமல் நல்லவளை விலக்குவது விபச்சாரம் என்றார். கல்யாணம் எந்நாளும் சொர்க்கத்தின் பரிசு. கடவுள் இணைத்ததனை பிரித்திட நீர் யாரோ? மனமுறிவு நிலை கேட்டு மனமுருகிச் சீடர் மனமாகாதிருப்பதுதான் மகத்தானதென்றார். கணத்தினிலே தேவமகன் அருள் பெற்றோர்க்கன்றி கல்யாண துறவு நிலை கிட்டாது என்றார். பிறப்பினிலே தகுதியிலா ஆடவர்கள் உண்டு, பிறராலே தகுதியில்லாத ஆனவர்கள் உண்டு. சிறப்பான சேவைக்கு தமைத்தாமே கொன்று தேவனுக்கு தொண்டு செய்ய சென்றவர்கள் உண்டு. பணக்கார வாலிபன் முடிவிலா நிலையை எய்தே முதன்மையை பெற்று வாழ அடிமை என் செய்தல் வேண்டும் ஐயனே உரைக்கவென்று படிமிசை ஒருவன் ஏறி பரமனின் மகனை கேட்டான். கடமை நீ புரிதல் வேண்டும், கட்டளை மறவாய் என்றார். கொலை செய்யக்கூடாதென்றார். கொடும் களவு உதவாதென்றார். விலைமகள் உறவு போன்ற விபச்சாரம் தவறே என்றார். மலையெனும் பொய்யை சொல்ல மன்றத்தில் ஏறாய் என்றார். தலையாய தந்தை தாயன் தவச்சொல்லை போற்று என்றார். உன்னிடம் அன்பை வைத்து உனக்காக வாழும் நீயே அந்நியர் எவரிடத்தும் அன்பு வைத்திருப்பாய் என்றார். இன்னவை யாவும் நானே இசையுறச் செய்கின்றேனே, பின்னும் என் குறையோ நாதா பிழை காட்டி அருள்வாய் என்றான். கடலென அமைதிக்காக கவலை நீ கொண்டாய் என்றால் உடைமைகள் யாவும் விற்றே ஊனமுற்றோர்க்கு ஈவாய். திடமுடன் இதனை செய்தால் வானிடை செல்வம் சேரும். உடனெனை சேர்ந்தாய் என்றால் உன்னை நான் ஏற்பேன் என்றார். தனக்குற்ற மொழியை கேட்டும் சம்மதம் இல்லாதானாய் பிணக்குற்ற மனிதன் சென்றான். பெருந்தகை திகைத்து நின்றார். கணக்கற்ற செல்வம் கொண்ட காணியின் சொந்தக்காரன் மனக்குற்றம் அதுதான் அன்றோ வருந்தினார் தேவமைந்தன். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது. இயேசு பெண் சீடர் தம்மை ஏறிட்டு நோக்கிச் சொன்னார். ஊசியின் காதில் கூட ஒட்டகம் நுழையும் வான வாசலில் பணக்காரர்கள் வருவது இயலாதப்பா. மாசுறு செல்வம் சேர்த்தால் மதி கெடும் நிதிதான் மெஞ்சும் என்றதும் சீடர் அந்த இதயத்தை கடவுள் வாழும் மன்றத்தை கேட்டார். ஐயா, மற்றவர் வானம் செல்வார், குன்றென கடவுள் தந்தால் கூடிடும் எதுவும் என்றார். அன்றவர் சொன்ன வாக்கு அகிலத்தின் பொதுவாக்கன்றோ? பற்றற்றவனுக்கு பரிசு. உற்றவர் பெற்றார் செல்வம் உறவுகள் யாவும் விட்டு, முற்றிலும் உமையை நம்பி முன்வந்த சீடர் நாங்கள் பற்றுவதெதனை அந்த பரலோகம் உண்டா சொல்வீர்? சற்றுளே தயக்கத்தோடு தலைவரை கேட்டார் சீடர். அவனியின் முடிவில் என்னை அண்டிய நீங்களெல்லாம் நவமிகும் விண்மன்றத்தின் நடுவில் நான் நிற்கும்போது குவிந்துள்ள இஸ்ரேல் நாட்டின் கோத்திரம் 12 தவமிகும் தலைவராக தாங்கி நீர் வருவீர் என்றார். என்னையே உலகம் என்று என்றுமே அருகில் நின்று அன்னையை தந்தை செல்வம் அனைத்தையும் துறந்த சீடர் பன்மடங்கதனை காண்பார். பரத்திலும் இகத்தின் மீதும் மன்னிய காலந்தோறும் மரணமில் வாழ்வு காண்பார்.